வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் இருக்கேன். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாஜக ஆதரித்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி உட்பட பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொல்கிறவங்க கேபி முனுசாமி, ஜி ஜெயக்குமார், சிவி சண்முகம்லாம் இருக்காங்க. ஸோ பிரச்சாரத்து போதும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பாஜகவை விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. கிட்டத்தட்ட ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போனால் ஓட்டு போட்டுவாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி பேச்சுக்கு தான் பேசியிருந்தார். வேலுமணி கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை குறிப்பிட்டு தான் பேசியிருந்தார். அண்ணாமலை சொன்னது மாதிரி அதிமுக என்ஐஎம்கே அழிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி. அதிகபட்சம் 3-8% ஓட்டு தான் வாங்குவாங்க, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு தான் பேசியிருந்தாங்க. உச்சபட்சமாக சிவி சண்முகம் தான் அமித்ஷாவோட ரோட் ஷோவை புன ஊர்வலமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் ஒருவேளை சரிவை நோக்கி போச்சுன்னா பாஜகவோட பார்த்திங்கன்னா திருப்பியும் ஐக்கியம், அதாவது சமாதானமாக போயிடுவாங்கன்றாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் மாற்றம் அதிமுக உட்கட்சியில் வரும்ன்றாங்க. எடப்பாடி அணியிலேயே குறிப்பிட்டு வேலுமணி பார்த்திங்கன்னா ஏக்நாத் சிண்டேயா மாறுவார். ஏன்னாப்பா ஆட்சியில் இல்லை, எதுக்குப்பா ஏக்நாத் சிண்டேயா மாறுறாங்க கேட்டிங்கன்னா, ஸோ கட்சியை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாட்ட போகிறதுக்கானையும் ஏக்நாத் சிண்டேயா மாறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.